டாக்டர் மன்னா ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு நிற்கிறார்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்ற போகிற மாதிரி இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஏன் இங்கே கூடி நிற்கிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு நீதியை கேட்டு இதில் நிற்கிறோம். சிந்துஜாக்கு நடந்த மரணம் மாதிரி இனிமேல் யாருக்குமே எந்த ஒரு பெண்ணுக்கோ இல்லது ஆணுக்கோ இந்த மருத்துவத்துறையில் எந்த ஒரு குழந்தைகளுக்கோ யாருக்குமே இப்படி ஒரு துப்பாக்கியமான மரணம் நிகழக்கூடாது. இது கொலை, மரணம் இல்லை, இது கொலை. இவங்களோட கவலை இல்லை, கவலை அந்த பிள்ளைய கவனிக்காமல் இவங்க நைட்டு 2 மணிக்கு அந்த பிள்ளை அதில் வந்தது. அந்த 2 மணியிலேருந்து விடியப்புறம் 6 மணி வரைக்கும் இந்த பிள்ளைய யாருமே பார்க்கல. அந்த தாயும் ஓடி ஓடி ஒவ்வொரு தடவை இழுத்து வாங்க இந்த பிள்ளைய பாருங்கள், இந்த பிள்ளைய நிலைமையை பாருங்கன்னு அந்த தாய் அதில் கிடந்து கட்டி கூட யாருமே அந்த டியூட்டியில் இருந்த டாக்டர் என்ன செய்யுது? டியூட்டியில் இருந்த டாக்டர் தான் போக முடியாட்டி இன்னொரு டாக்டரை அனுப்ப வேண்டியதானே. அந்த அதில் இருந்த நர்ஸ்மார், அதில் இருந்த தாதியர் எல்லாரும் இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை பிடிக்கி போடுங்க அங்கே லொக்கரில். நீங்கள் டியூட்டிக்கு வர நேரம் ஃபோனில் விளையாடாதீங்க. ஃபோனை விட்டுட்டு மனுஷரை கவனிங்க. உங்களுக்கு சம்பளம் நீங்கள் வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. மனுஷர உயிரை காப்பாற்ற வேண்டிய கடவுள்ன்ட்டு உங்களுக்கு கடவுளுக்கு பக்கத்தில் உங்களோட பேரை வச்சுக்கிட்டாங்க. மருத்துவத்துறையில் டாக்டரை பிடிச்சி சிறையில் போட்டிங்களே, நீதி கேட்க வந்த டாக்டரை. அப்போ நாங்கள் கேட்டால் எங்களை எங்கே கொண்டு போடுவீங்க? நீங்கள் டாக்டரையே பிடிச்சி போட்டுட்டீங்க. அப்போ உங்களை நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, உங்களை எதிர்த்து கதைக்கக்கூடாது. கதைச்சா கொண்டு நீங்கள் ஜெயிலில் போட்டுருவீங்க. உங்களோட தொழிலை நீங்கள் செய்யுங்க, உங்களோட நீதியை நீங்கள் காட்டுங்க. உங்களுக்கு விசுவாசம் ஆயிருங்க. நீங்கள் எடுக்கிற சம்பளத்துக்கு விசுவாசம் ஆயிருங்க. கடவுளுக்கு பயப்படுங்க. கடவுளுக்கு அடுத்த பொருளில் உங்களை வச்சு கும்பிடுறாங்க மக்கள். டாக்டர் காப்பாற்றுற உயிரை நீங்களே உயிரை எடுத்தீங்கண்டா மற்றவங்களை என்ன செய்வீங்க? ஒரு கொலை செய்தால் பிடிச்சி போடுறீங்க தானே ஜெயிலில். கொலை செய்தால் அவனுக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை. அப்போ நீங்கள் இவங்களை என்ன செய்ய போகிறீங்க? மருத்துவத்துறையில் செய்கிற கொலைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? மக்கள் எல்லோருமே இந்த பச்சை மன்ற நிலைமை என்ன? அந்த பாலகன் தாயிர பாலை குடிக்காம இப்போ அது எப்படி ஒரு குட்டி பால் குடிச்சு வளருது? அந்த குழந்தைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு நிலைமை இனிமேல் யாருக்குமே நிகழக்கூடாது. இதுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும். அந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். நன்றி, வணக்கம். இந்த பிள்ளைய வீட்டில் இருந்து 2 மணிக்கு கொண்டு வந்து சேர்த்தான். கொண்டு வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் விட்டு ஆம்புலன்ஸில் விட்டு இறங்கினோடனே ரீசார்ஜ் பண்ணது நடக்க இல்லாத ரீசார்ஜ் பண்ணி தான் கொண்டு போனோம். கொண்டு போய் ஓபிடியில் டாக்டர் மாட்டேன். அவள் தான் வாக்குமூலம் கொடுத்து 15 வரையாக வந்துருக்கு. 15 6ஆம் வாட்டுக்கு கொண்டு போய் 6ஆம் வாட்டில் தொங்கல் கட்டியில் கொண்டு போட்டாங்க. போட்டுட்டு அப்போ மிஸ் கேட்டால் என்ன பிரச்சனைனா நாங்கள் பிரச்சனைன்னு சொன்னாங்க. போய் நீங்கள் கல்வியெல்லாம் துப்புறன்னு வாங்கன்னு சொன்னாங்க. கல்வி துப்புற வழிக்கு வந்தோன்னா 3 கட்டில் போட்டாங்க. 3 கட்டில் போட்டு அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே ஒப்பிட்டு பிரச்சனை பார்க்க மிஷினை மட்டும் போட்டாங்க. மிஸ்மார்கள் எல்லாம் அந்த ரூமுக்குள்ளே இருந்து அதை தான் பார்த்துக்கொண்டே இருந்தாங்க. விடிய மாட்டோம். இந்த பிள்ளைக்கு ஒரு டாக்டர்மார் வரையும் இல்லை, பிள்ளைய பார்க்கவும் இல்லை. 6 மணிக்கு கிளம்பி திருப்பி அந்த பிள்ளைக்கு பிளட் போக தங்கிட்டு நான் கூப்பிட்டு சொன்னதில் கூட்டிக்கிட்டு இருந்த மிஸ்மார்ட்ட சொன்னேன், பாருங்கள் ராத்திரிக்கு வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு இன்னுமே பார்க்கல இருந்தால் பாருங்கள் திரும்ப பிளட் போகுது. என்னதுக்காக நாங்கள் என்னதுக்கு கொண்டு வந்தோம் பிள்ளைய அம்மா க்ளீன் பண்ணுங்கம்மா, பிள்ளைய குளிப்பாட்டி கொண்டுக்கிட்டு வாங்கம்மா. அப்படியே டாக்டர் இப்போ 7 மணிக்கு வருவார் பார்க்கணும். என் பிள்ளைய போய் அதே தான் துவைச்சி நல்லா குளிச்சு போட்டு வந்து கதிரையில் உட்காந்து அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு தாங்கம்மான்னு கேட்டால் நான் இடியப்பம் வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கக்குள்ளே திருப்பி பிளட் போவத்தை வாங்கிட்டு அதுக்கு பிறகு தான் மிஸ்ஸை கூப்பிட்டு சொன்னேன், என்ன மிஸ்ஸு இப்படி போகுதே, நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்களான்னு போய் இழுத்து கொண்டு வந்து காட்டேன். அதுக்கு பிறகு ஃபுல்லாக மயங்கி மிஸ்மாரோட சேர்ந்து நான் தான் தூக்கி கட்டிலில் போட்டு பிறகு தான் டாக்டர்மார் வந்து அந்த பிள்ளைய மயக்கத்தை எடுத்து விட்டு அதுக்கு பிறகு தான் சேலைன்னு போடுறாங்க, ரத்தத்தை பாய்ச்சிறாங்க. ஒரு 3/4 மணிக்கு அங்கனையே வச்சு மினக்கடுத்தி போட்டு டிக்கெட்டுக்கு கொண்டு போனாங்க. அம்மா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இப்போ 11 மணிக்கு டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, அம்மா பிள்ளை பிளட் போய் செயல் இழந்துட்டு பிள்ளைக்கு மூச்சு விடுற செயல் இல்லை, வயறு இல்லை தான் நாங்கள் மூச்சு எடுக்கிறோம், நீங்கள் கடவுளை வேண்டிக்கிறீங்க. அப்போ நான் கடவுளை வேண்டுறேன்னா நான் வீட்டிலேயே வச்சு வேண்டுவேனே டாக்டர், என்னத்துக்கு உங்கள்கிட்ட நான் இங்கே பிள்ளைய கொண்டு வரேன் சாமத்தில் பச்சை பிள்ளைய தூக்கிக்கிட்டேன்னு. உடனே வந்து
முகத்தை காட்டு வீடியோ